எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து 5 ஃபேமிலி காஷ்மீர் டூருக்கு கிளம்பணும். திருச்சி ஜங்ஷனில் தான் ட்ரெயின் ஏறணும். ஒருத்தரும் தனித்தனியாக ஆட்டோ பிடிக்க வேண்டாம் அப்படின்றதுனால ஒரு வேனை புக் பண்ணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டோம். யாராவது ஒருத்தவங்க வரலனாலும் நம்மளுக்கு பதட்டமாக இருக்கும், என்னடா இவங்க வரலன்னு. இப்போ எல்லாருமே நாங்கள் ஒன்றா போகிறதுனால நல்லா ரிலாக்ஸாக போனோம். திருச்சியிலேருந்து சென்னைக்கு மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 9:45 10 மணி போல் அங்கே ரீச் ஆகிட்டோங்க. எல்லாம் அவங்கவுங்க லக்கேஜை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் வேலை செஞ்சதுனால அவங்கள தான் தெரியுமே தவிர அவங்க ஃபேமிலிலாம் அறிமுகம் இல்லை. இப்போ தான் நாங்கள் புதுசாக அறிமுகமானோம். ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி மெமரிஸ்க்காக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள் உள்ளே போகும்போது ட்ரெயின் ரெடியாக நின்றுச்சுங்க. 10:40க்கு ட்ரெயின் எடுத்தாங்க. அங்கே போத்திக்கிறதுக்கு கொடுத்த போர்வை எல்லாமே அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. 11 மணி ஆகவும் போன உடனேயே எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸிமம் எப்பயுமே நாங்கள் சென்னைக்கு போகணும் அப்படின்னா ராக்போர்ட்டில் தான் புக் பண்ணுவோம். ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். 4 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக எக்மோர் போயிடுங்க. எக்மோர் இறங்கினோன்னா அவங்கவுங்க கார் பேசணும். 2 கார் பேசி இருக்கிற லக்கேஜ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு சென்ட்ரலுக்கு போனோம். காருக்கு விலை பேசி அது ஒத்து வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மணி 5:30 ஆயிடுச்சுங்க. 6 மணிக்கோ 6:10க்கோ அங்கே ட்ரெயின். அதை போய் டக்குன்னு நம்ம சேர்ந்துடணுமேன்றதுனால எல்லாமே கிளம்பிட்டோம். நாங்கள் இறங்கின ட்ரெயினுக்கு ஆப்போசிட்லேயே அது தேஜஸா என்னன்னு தெரிலங்க, அந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் அதில் நாங்கள் போனதே கிடையாது. அதில் ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. இங்கே 2 காருக்கு விலை பேசி நாங்கள் 5 ஃபேமிலியும் பிரிஞ்சு 2 காரில் ஏறிட்டோம். லக்கேஜையும் பேக் பண்ணிட்டோம். எங்கடா சீக்கிரமாக போய் நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடாமல் பிடிச்சிடணுன்றதுனால டிராஃபிக் வேறு இருந்துச்சு, பதட்டமாக இருந்துச்சு. ஆனாலும் கரெக்டாக ப்ராப்பரான டைமில் போய் நாங்கள் இறங்கிட்டோம். டூர் போகிறது கூட பெருசு இல்லைங்க. ஃபேமிலியாக போகும்போது ஏகப்பட்ட லக்கேஜ் இருக்கும். அதை ஒரு இடத்துலையும் ஏற்றி இறக்கி அதை கொண்டுட்டு போகிறதுன்றது தான் ரொம்ப சவாலான விஷயம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் 6:10க்கு ராஜதானி எக்ஸ்பிரஸுங்க. அதை பிடிக்கணுன்றதுனால எல்லா லக்கேஜ் எல்லாம் நாங்கள் இறக்கிட்டு இருந்தோம். கரெக்டான டைமுக்கு ரயிலை பிடிச்சாச்சு. ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் விசாரித்த வகையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொன்னார். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லைங்க. நாங்கள் ராஜதானி எக்ஸ்பிரஸில் தான் பல் விளக்குவோன்னு இதில் வந்தோம். ராக்போர்ட்லலாம் பல் விளக்கக்கூடாது, ராஜதானியில் தான் பல் விளக்கணும்னு கடைசியில் படுக்கிறது எல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒரு வழியாக வெற்றிகரமாக பல்ல விளக்கிட்டு பவுடர் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக்கை போட்டு உக்காந்தாச்சுங்க. நான் கரெக்டாக ரெடியாகி உட்கார்றதுக்கும் ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. கவர்மெண்ட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கு 3 டயர் ஏசி எலிஜிபிள். அதனால் நாங்கள் 3 டயர் ஏசியில் தான் ட்ராவல் பண்ணோம். எல்டிசி டூர் போனீங்கனாலே ட்ரெயினில் எங்களுக்கு 3 டயர் ஏசி தாங்க எலிஜிபிள். டூர் போகிறோன்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் ஃபேமிலியோடு போகிறோன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைங்கள விட்டுட்டு வந்தால் அவங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க, இல்லை வீட்டுக்காராக இருந்தாலும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க. 2 பிள்ளைங்களுமே நல்லா சண்டை போட்டுக்குவாங்க. அதனால் எப்படி சண்டை போட்டுக்குவாங்களோன்னு நம்மளுக்கு ஒரே பதட்டமாக இருக்கும். ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஆனால் அவங்களையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போகும்போது எந்த பயமும் இல்லை, பதட்டமும் இல்லை. போகிற ட்ரிப்பை நல்லா ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். சென்னையிலேருந்து நியூ டெல்லி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களோட பிளான் என்னென்னா, நம்ம இங்கேருந்து நம்ம நியூ டெல்லிக்கு போகும்போது ஆக்ரா முன்னாடியே வந்துடும். அதனால் போகிற வழியில் நம்ம தாஜ்மஹால், அங்கே இருக்க அக்பர் ஃபோர்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாயந்தரத்துக்கு மேலே நம்ம ட்ரெயின் பிடிச்சி நியூ டெல்லி போய்க்கலான்றது தான் எங்களோட பிளான். ஏன்னா நாங்கள் போகிற ட்ரெயின் காலையில் 8 மணிக்கெல்லாம் ஆக்ராவை ரீச் ஆகிடும். காலையில் 8 மணிக்கே போயிடறனால பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து நாங்கள் லக்கேஜ் எல்லாம் அங்கே போட்டுட்டு நம்ம தாஜ்மஹாலை பார்க்கலான்றது தான் பிளானு. நாங்கள் சென்னையை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது இது என்ன ஃபேக்ட்ரின்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபேக்ட்ரி. இங்கே என்ன தயாரிப்பாங்கன்னு ஒரு ஐடியாவும் இல்லைங்க. அதுக்கு அடுத்தும் ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது, என்ன ஃபேக்ட்ரின்னே தெரியலங்க. ஆனால் சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு இந்த மாதிரி போகும்போது இது என்ன ஃபேக்ட்ரியாக இருக்கும், இது எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு டக்குன்னு எனக்கு ஒரு சின்ன க்யூரியாசிட்டி வரும். ஆனால் பக்கத்தில் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. பக்கத்தில் இந்த மாதிரி யாரும் தெரிஞ்சவங்க இல்லையா, அதனால் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போ ரீசண்டாக சென்னையை தாண்டி 2 ரயிலும் நேருக்கு நேர் மோதிக்கிச்சின்னு சொன்னாங்கல்லங்க, அந்த இடத்த பார்த்தவங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்தது. 2 பக்கமும் ரயில் பெட்டியெல்லாம் சரிஞ்சு அப்படி எரிஞ்சு சேதமாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. ட்ரெயினில் 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும். பிஸ்கெட், பால் பவுடர்,
டீ பேக்கு. இந்தாப்பா கவர் எங்கம்மா? கவர் கட் பண்ணது அதில் வச்சிரு. எதுக்குமா பிரிக்கிற? அப்படியே போயிடா. பிரிக்காத. இதில் போடணும். அதெல்லாம் ஏன் நீ குடிக்க போறியப்ப? நாங்கள் 2 பேரும் தான் குடிக்க போகிறோம். எதுக்கு நீ பிரிக்கிறப்ப? இல்லை நான் வெறும் டீ மட்டும் குடிக்க போகிறேன். இது சக்கரை எதுவும் போடாமல் வெறும் பிளாக் டீ. அப்போ அந்த இதுலேயே டிப் பண்ணிக்க வேண்டியதானே நீ? நல்லா இல்லை. நான்லாம் வந்து சாரி பேபி. இதுலேயே வச்சு சக்கரை இல்லை. போடுமா? இந்தா 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 போடாத எடு. சக்கரை இது சக்கரையே இல்லை. போடுமா, சக்கரை எடுமா. அதுதான் ஒன்று பிரிச்சா அதுக்கு 1000 சொல்லுங்க. அது இது டிகாஷன் இது போடாதேன்னு. அள்ளி கொட்டுங்க. எப்படி பார்த்தாலும் இந்தா இருமா நீ வெறும் நான் சர்க்கரையை கலந்தா குடிக்க போற. டீ போடவா? போடு. நான் வந்து டீ போடுறேன் கைஸ், குடிச்சு பாருங்க. இங்கே பாருங்க, நாங்கள் இதுலேயே டீ போட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் வந்து என்னதான் கிஷோருக்கு டீ போட்டு குடிச்சேன். சுகர் போடணுமா? இதே அம்மாவுக்கு போட்டே நீ குடு தெய்வமே. இதை நான் குடிச்சுக்கிறேன். அதில் தித்திப்பே இல்லை. டீ பிளாக் டீ போட்டிருக்காங்க எங்கள் பொண்ணு. ஐயோ, இப்படி போட்டாதான் அவங்க டீ போட்டாதான் உண்டு. அவங்க பாலெல்லாம் கொதிக்க வச்சு டீ போட்டாங்கன்னா அந்த டீ எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்காது. இது வந்து நான்வெஜ்ஜா இல்லை வெஜிடேரியன்? இது வெஜ்ஜா? இல்லடா, இல்லை வெஜிடேரியன் எல்லாமே வெஜ்ஜா? இட்லி தோசை. சரி, எப்படியோ ஒன்று ஓப்பன் கரோ. ஒன்னே ஒன்று தயவுசெய்து. இதுலேயும் வந்துருக்குறா காஃபி. எல்லாத்தையும் தூக்கி வைடா அக்கா பையில. உடைச்சிடாதரா நீ. அமுக்காத நிக்கலு. இருங்க, நான் ஒன்னே ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். என்ன நிலமன்னு பார்க்குறேன். பொங்கல் நல்லா சுட சுட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது டேய் தள்ளி வை. அதுக்காக வேணுமான்னு பார்த்து கொடுத்துருங்க. இந்த பேக்கில் போடு. கீழே வந்து இதை பேப்பரை வச்சுக்கோ. அப்படியே தர சொன்னா 3ஐயும் உன்னோட தான் தர. அதுதான் பொங்கல் தான் சாப்பிடு. பொங்கல் வடா. ஏங்கப்பா, நாங்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதுதானேப்பா. சந்தோஷம். நானும் தான் தின்ன மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது? எது வந்திருக்கோ அதை தான் நம்ம சாப்பிட முடியும். ஸ்பூன் இருக்கு. யாருக்கு? அப்போ கேளு. அப்படியே இது பண்ண, அப்படியே க்ளோஸ் பண்ணப்ப இது வரைக்கும் பார்த்துக்கலாம். வேணா வாங்கிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணாதுன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணாத. என்ன தின்னா பார்த்தேன். அதெல்லாம் தின்னலாம் கொடுங்க. பொங்கல் கொடுங்க, சாப்பிடுமா. ஸ்பூன் எதுக்குமா இருக்கு? இல்லம்மா, உப்புமா. ஆமா, அது பொங்கல் இல்லை, உப்புமா. வாழ்க்கையிலையா எப்படிலாம் எல்லாருக்கும் இருங்க. அங்க அவங்களுக்கும் என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் இட்லி எல்லாமே உப்புமா. சரி, இட்லியா? இருங்க, நீ வரையில கேட்டா நான் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லப்பா. எனக்கு பிடிக்காதே. சாப்பிட்டுருங்க. ஐயோ, கொடுமையிலும் கொடுமை. இந்த இட்லி, இந்த வடா மட்டும் வேணாம். வடா பாவம் மட்டும் வேணாம். பாயில்டு எக்காவது கிடைக்குமா? உப்புமான்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கொடுமையா இருந்துச்சு பொங்கலாட்டம். அதுலயே உளுந்த வடையை வேற வச்சு ஊறி போகவும் சாப்பிடவே முடியல. நானும் எங்க வீட்டுக்காரரும் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணோம். எங்க பிள்ளைங்க 2 பேத்துக்கும் நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே சேம் தாங்க. ஆனா எங்களுக்கு பன்னீருக்கு பதிலாக உங்களுக்கு சிக்கன் 2 துண்டு வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான்.
அந்த குருமா அந்த சாம்பார்லாம் வாயில் வைக்கிற மாதிரியே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு வெறும் பிளாக் டீயை மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற இயற்கை காட்சியை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஊருக்கும் போகும்போது அவங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியுங்க. வீட்டிலே இருந்ததெல்லாம் தெரியாது. அதனால தான் அடிக்கடி என்னோடய வீடியோலலாம் சொல்லுவேன், ஃபேமிலியாக எங்கேயாச்சும் வெளியில் போங்க, கொஞ்சம் தூரமாவது போங்கன்னு. சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா வீட்டிலையே நான் ஒரு புளிசோறு கட்டிட்டு வந்திருக்கலாம். ஒரு நாளனாவது நம்ம நிம்மதியாக ஓட்டி இருந்திருக்கலாம். அதுக்கும் வழி இல்லை. என் பிள்ளைங்க பாவங்க எங்கள் வீட்டுக்கார திட்டி தீர்த்துட்டாங்க. நீங்கள் சொல்லி தானப்பா அப்படி வந்தது, சாப்பாடு என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது, வாயிலே வைக்க முடியலன்னு 3 நேரம் கொடுத்தாங்க. 3 நேரம் கொடுத்த சாப்பாடுமே வாயில் வைக்க முடியலங்க. விஜயவாடாவை டச் பண்ணும்போது இந்த செடியை பார்த்தங்க. பார்க்கறதுக்கு ஒரே செடியாக இருந்தது. நல்ல அகலமான இலை இருந்தது. மேலே கொஞ்சம் பூ வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. இது என்ன செடின்னே தெரியல. நான் இந்த மாதிரி ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாம் போகும்போது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி செடிங்களெல்லாம் ஒன்றிச்சு கவனிச்சுட்டு போவேன். ஏன்னா எனக்கு நிறைய பிளான்ட் எல்லாம் இந்த மாதிரி பார்க்கறது வளர்க்குறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால இது என்ன செடியாக இருக்கும் அப்படின்னு ஒன்றா பார்த்துட்டு நானாகவே கெஸ் பண்ணிட்டு போவேன். ஆனால் இதை கடைசி வரைக்குமே என்னால் கெஸ் பண்ணவே முடியலங்க இது என்ன செடின்னு. ஆனால் ஃபுல்லாகவே இதுதான் பயிர் பண்ணியிருந்தாங்க. நான் வேணால் இதை ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது என்ன செடின்னு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் யூடியூப்பில் என்னோட ஷார்ட்ஸ்லேயும் நான் போட்டிருக்கேன். ட்ரெயினில் போகிறனால என்னால் கிளியராக எடுக்க முடியல. யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது தெரிஞ்சவங்க என்ன செடின்னு சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போனேங்க ட்ரெயினில். ஃபுல்லாகவே இந்த செடி தான் ஃபுல்லாக பயிர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் விஜயவாடாவை ஒட்டி இருக்க பகுதியில் தான் இதை பயிர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ஆறை பார்த்தோம். இது என்ன ரிவராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இதை தாண்டின உடனே விஜயவாடா ஸ்டேஷன் வந்துருச்சு. அப்போ அதுக்கு விஜயவாடாவை ஒட்டி ஒரு ஆறு போகுது. அது என்ன ஆறாக இருக்கும்னு நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது கிருஷ்ணா ரிவர் அப்படின்னு காட்டுச்சு. அங்கே பக்கத்துலேயே பாருங்கள் அழகாக கோயில் இருந்தது, போட் இருந்தது, எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. மொபைலில் எல்லாத்தையும் ஜூம் பண்ணி நம்ம பார்க்குற அழகான காட்சியெல்லாம் கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப பிளர் ஆகிடுதுங்க. சரிப்போ ஏதோ தூரத்துலேருந்து நம்ம கண்ணில் பார்த்ததோட போதும், இருக்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எப்பயுமே இது மெமரபுளாக இருக்குமே அப்படின்னு தெரிஞ்ச அளவுக்கு போதும் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. 19ஆம் தேதி நைட்டு ஏறி 20ஆம் தேதி சென்னை வந்தோம். 20ஆம் தேதி ஏறி காலையிலேருந்து மத்தியானம் 12 மணி போல் உங்களுக்கு விஜயவாடாவுக்கு வந்துச்சுங்க. எனக்கு டைம் சரியாக தெரியல. ஆனால் மத்தியானம் போலெல்லாம் விஜயவாடா வந்துட்டோம். நைட்டும் கிளம்புற சந்தோஷத்தில் சரியாக சாப்பிட முடியல. காலையிலையும் சாப்பாடு ட்ரெயினில் சரியில்லை. மத்தியான சாப்பாடாவது நல்லா கிடைக்குமான்னு பார்த்தா மத்தியான சாப்பாடும் சரியில்லைங்க. எல்லாம் காஞ்சி தீஞ்சு போய் வந்தோம் ட்ரெயினில். அங்கே ஆந்திராவில் காலேஜில் என்னோட படித்த ஜெயராணின்ற பொண்ணு இருந்தாங்க. அப்போ என் பையன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தான், அம்மா ஆண்டி இங்கே தானம்மா இருக்காங்க, மத்தியானம் சாப்பாடு கட்டிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அந்த மாதிரி நம்ம ஊர் சாப்பாடை நம்ம தமிழ்நாட்டை விட்டு மிஸ் பண்ணி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்காதுங்க. அந்த டேஸ்ட்டும் வரவே வராது. நீ கேப்ப சோறு கேப்ப அது என்னது பன்னீர் எடுத்து இது ஊத்துறேன். காலையிலேயே வெள்ளங்க தெரியாது. இருடா பார்த்தேன். பன்னீர் அது பன்னீரா? பேசாம நான் செஃப் ஆயிட்டுமா ட்ரெயினில் பிச்சுக்கிட்டு போவோம். கேசரியா இருக்க போது ஊர்கா நம்ம ஊர்காடுமா பொரியாவும் திஸ் இஸ் பொரியா. இந்த இதுக்குடி சப்பாத்திக்கு இது சப்பாத்திக்கு இது சாப்பாட்டுக்கு இது ரெண்டுக்கும் இந்த சப்பாத்திக்கு இது சாப்பாட்டுக்கு தால். இது இந்த ரெண்டுக்குமே ஊர்காடுமா. ஏங்க நான்வெஜ்ஜை பாருங்க, நாங்கள் வெஜிடேரியனை செம்மையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் நான்வெஜ். இதில் சிக்கன் இருக்கும் பாரு. எல்லாம் இது வெஜிடேரியன் தான் போல. இல்லையே நான்வெஜ்னு சொல்லி தானே கொடுத்தாரு.
அது தால்டி, அது தால். மூஞ்சி முகர கட்ட பார்த்தாலே தெரியுது. அதுதான் வந்து நான்வெஜ்ஜாக இருக்கும். பன்னீருக்கு பதிலாக இங்கே சிக்கன் இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோதான். நான் சோறே வேணாம். இரு சப்பாத்தி தொட்டு சின்ன அது சரியாயிரும். இது என்னன்னு பார்க்குறேன். ஊத்திட்டு உட்கார்ந்து வைப்பான் போல இருக்கு. ஓட்டுறவன் மூதேவி. இது நல்லா இருக்கா? அதெல்லாம் டச் பண்ணவே இல்லை. நல்லா இருக்குமா அது? எங்கடா சப்பாத்தி? எங்கம்மா பிக்கிள்ஸ்? பிக்கிள்ஸ் எடுத்து அந்த டப்பால போடுங்க. வைங்க. ஃப்ரைட் ரைஸ் நீ கேப்பல எப்போது ஃப்ரை தயிர்ல கொஞ்சோண்டு மாங்காய் ஊறுகாய் போட்டு, ஏன்னா உப்பு இல்லைங்க, குளுக்கரை போட்டு சாப்பிட வேண்டியதான். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எதையுமே வாயில வைக்க முடியல. சக்கரை, டீ பேகு, இது என்ன சொல்லுவாங்க, சோன் பப்டி, சாண்ட்விச், இது என்ன பிரிச்சு கட்டுங்க. சும்மா அப்படியே காட்டு வீடியோக்கு ஏமாடி. சாயந்தரமா சம்சா அப்புறம் சாண்ட்விச் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. போத்திக்கிறதுக்கு கொடுத்த அந்த பெட்ஷீட் மாதிரி உள்ளதெல்லாம் அவ்வளோ அழுக்கா இருந்தது. போத்திக்கிறதுக்கே ரொம்ப ஐயரவா இருந்தது. ஒரு வழியா 21ஆம் தேதி காலையில ஆக்ரா இறங்கியாச்சு. அங்கேயே 2 வண்டியை பிடிச்சிட்டு பக்கத்துல லாட்ஜுக்கு போனா அது ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணி போற மாதிரி இருந்தது. அங்க லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் தனித்தனியா ஒரு ரூம் புக் பண்ணியாச்சு. 2 ரூம்லயுமே லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அங்க எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு, ஏன்னா முன்னாடி நாள் ஃபுல்லா குளிக்கவே இல்லைங்க, அதனால அங்க போய் குளிச்சுட்டு ஆக்ராவுக்கு நம்ம போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகுறதுக்கே 10:30க்கு மேல ஆயிடுச்சுங்க. காலையில டிஃபன் சாப்பிடணும்னு எல்லாம் கிளம்பிட்டோம். டெல்லியை போய் சுத்தி பார்த்ததெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாய்.